உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை தினசரி வாழ்க்கையில் சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால், விநாயகருக்கு எளிதாய் கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம். அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும். அன்பர்கள் நினைவில் நிறுத்தி கணபதியை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான கவலைகளும் சூரியனை கண்ட பனி போல் மறையும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 30/12/2024 கிழமை, திங்கள் கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் மார்கழி 15வது நாள். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை, அனுமன் ஜெயந்தி, புஷ்கல யோகம், ஸ்ரீ பெரும்புதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு, நாமக்கல், சுசீந்திரம், நங்கநல்லூர் உட்பட தலங்களிலே ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம். இன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, பிறகு 9:15 10:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி அமாவாசை நள்ளிரவு கடந்து அதிகாலை 5:03 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம். இன்று இந்த நட்சத்திரத்தினுடைய பயணம் 1:12 வரை நடக்கிறது. அமிர்த யோகம், அமிர்த சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், கணவன் மனைவி இறுதி வரை பிரியத்தோடு இருக்க. கணவன் மனைவி உறவை ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில தம்பதிகள் ஜாதகத்திலே 7ஆம் இடம் ஏட்டிக்கு போட்டியாக வரும். இப்படிப்பட்ட நிலையில் அமைந்த ஜாதகர்கள் சண்டை சச்சரவோடு வாழ்வார். 7ஆம் இடம் சரியாக அமைந்தாலும் அமையாவிட்டாலும் திருமணமான நாள் முதல் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தார் முதியோர்களால் ஆனாலும் அந்திம காலம் வரை அந்யோன்யமாக வாழலாம். அதற்கு கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம், முதலாவது, திருமண நாள் முதல் வருகின்ற ஒவ்வொரு பிரதோஷ தினத்திலும் நந்தி பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அவரை வணங்கி வர, மேலும் நந்தி பகவானுக்கு பச்சரிசி வெல்லம் சேர்த்து படையல் போட்டு வணங்கி அவருடைய ஆலயத்திலே உள்ள பக்தர்களுக்கு முற்றிலும் கொடுத்து விட வேண்டும். இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரும் தம்பதியர் எல்லோரும் சண்டை இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழலாம், நீண்ட ஆயுளோடு வாழ்வார். இரண்டாவது பரிகாரம், மேற்சொன்ன முறையிலே ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவர்கள் பச்சரிசி வெல்லம் கலந்த அதனை தங்கள் வீட்டில் உள்ள காளை மாட்டிற்கு கொடுக்க வேண்டும்.
வீட்டில் காளை மாடு இல்லாதவர்கள் மற்றவருடைய காளை மாட்டுக்கும் கொடுக்கலாம். ஜோடியாக உள்ள காளை மாற்றுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு பிரதோஷம் அன்றும் செய்யவும் தம்பதியர் வாழ்விலே வருகின்ற வருடமெல்லாம் வசந்தமாக இருக்கும். அன்பர்கள் இதை கடைபிடித்து யாரெல்லாம் இந்த பிரச்சனையில் இருக்கின்றாரோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 10வது பாகம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், வியாபாரஸ்தானத்தை நாம் பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம். கடந்த பதிவுகளிலே மேஷ லக்னம், ரிஷப லக்னத்தை பார்த்தோம். இந்த பதிவிலே மிதுன லக்னத்தை 7வது இடத்திலே, அதாவது தனுசு என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே குரு இருந்தார். மனைவியின் மூலம் தொழில் செய்யலாம், மனைவியால் வருமானம் வரலாம். உத்தியோகம் என்றால் பைனான்ஸ் கம்பெனியில், வங்கி, நிதித்துறை, கல்லூரி, கேந்திராதிபதி தோஷம் இருப்பதால் தொழில் குறையோடுதான் இருக்கும். 8வது இடத்திலே 10ஆம் அதிபதி என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது மகரத்திலே குரு பகவான் வீற்றிருக்க சொந்த தொழில் பிரச்சனை ஏற்படும். குரு நீச்ச பங்கம் பெறாமல் இருந்தார் சொந்த தொழிலில் இறங்கக்கூடாது. ஒரு சில ஜோதிடர்கள் குருவுடன் எந்த கிரகம் கூடுகிறதோ அதற்கு ஏற்றால் போல் தொழிலை அமைக்க வேண்டும் என்று கூறுவார். 9வது இடமாக இருக்கின்ற மிதுன லக்னத்திற்கு கும்பத்திலே குரு இருந்தார். உத்தியோகம், தொழில் நன்றாக அமையும். அரசு துறை, கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, நிலக்கரி, சுரங்கம், பெட்ரோல் பங்க் ஜோதிடர்களாகவும் இருப்பார்கள். 10வது இடம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே குரு இந்த மிதுன லக்னத்திற்கு வீற்றிருந்தால் கடுமையான கேந்திராதிபதி தோஷம். பேராசிரியர்களாகவும் அர்ச்சகர்களாகவும் வங்கியிலே பணிபுரிவார். ஒரு சிலர் நீதிமன்றத்திலே வேலை செய்யலாம். இவர்கள் மற்றவர்களும் அடங்கி ஒடுங்கி வேலை செய்ய மாட்டார். 11வது இடம் என்று வர்ணிக்கப்படுகின்ற மேஷம் மிதுன லக்னத்திற்கு அங்கே குரு வீற்றிருந்தால் அரசு துறை வேலை அமையும். காவல்துறை, இராணுவத்துறை, வீட்டு வரி வசூலிக்கும் அதிகாரி, தாசில்தார், ரியல் எஸ்டேட், விவசாயம், வீடு கட்டுதல், ஒரு சிலர் டிங்கர், கொத்தனார், சிலர் சித்த மருத்துவத்தில் இருப்பார்கள். 12வது இடம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷபத்திலே குரு வீற்றிருந்தால் மிதுன லக்னத்திற்கு வாகன சம்பந்தப்பட்ட தொழிலில் இறங்குவீர்கள். காரணம், வாகனக்காரகன் உத்தியோகம் என்றால் விமானம், பேருந்து, ரயில்வே, இந்த துறையிலே நல்ல பதவியில் இருப்பீர்கள். கலைத்துறையிலும் பணியாற்ற முடியும். செய்தொழில் விரயம் ஏற்படும், தவிர்க்க முடியாது. மிதுன லக்னக்காரர்களுக்கு குரு பலம் பெற்று தசா நடந்தால் ஓரளவிற்கு பலன்களை பெறுவீர். பலம் குறைந்தால் பிரயோஜனம் இல்லை. நாளைய தினம் கடக லக்னத்திலே கடக லக்னத்துக்கு உரிய 10ஆம் அதிபதி என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் எந்தெந்த இடங்களில் இருந்தால் எந்தெந்த மாதிரியான பலன்கள் என்பதை தொடர் நிலையில் நாம் கவனிக்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட பதிவின் தலைப்பு என்னவென்றால், குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்வதால் 2025 இந்த 4 ராசிக்காரர்கள் வெளிநாட்டுக்கு போக போகிறார்கள். யார் அந்த 4 ராசிக்காரர்கள்? இதை நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்திலே வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு மிக முக்கியமான கிரகங்களில் ஒன்றாகும். வியாழனின் ஆசீர்வாதம் கிடைத்தால் அனைத்து விதமான நன்மைகள் ஏற்படும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட குரு ஒருவருக்கு முழுமையாக பலனை கொடுக்கின்ற நிலையில் இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியும். பொருளாதார சுமைகளையும் கடக்கவும், பயணம் செய்யவும், அதிக பணம் சம்பாதிக்கவும் மற்றும் அறிவை பெருக்கவும் குரு பகவானின் ஆசீர்வாதம் அவசியமானது. 2025 மே மாதத்திலே குரு வியாழன் மிதுன ராசிக்கு ரிஷப ராசியில் இருந்து நகர இருக்கின்றார். வியாழனின் இந்த பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மே மாதம் முதல்
4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் தெரியும். அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகின்ற அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு என்று அழைக்கப்படுகின்ற வேலனின் சஞ்சாரத்தால் பல நன்மைகளை பெறுவார். குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் அடையலாம். இந்த கிரக பெயர்ச்சியால் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளலாம். அவர்கள் விரும்பியபடி செல்வம் மற்றும் பணம் சம்பாதிக்கலாம். வாழ்க்கையிலே கடினமான கட்டம் அவர்களை விட்டு தூரச் செல்லும். அவர்கள் வாழ்விலே பலவிதமான மகிழ்ச்சியான அனுபவங்களை பெறுவார்கள். திருமண வாழ்விலே மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருக்கும். வேலை அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வார்கள். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பை பெறுவார்கள். அடுத்தது மிதுன ராசியிலே குருவுடைய பெயர்ச்சி நடப்பதால் அவர்களுக்கு குரு யோகம் உருவாகிறது. எனவே இந்த ராசிக்காரர்களும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்து, நிலம், வாகனம், வீடு வாங்க அதிர்ஷ்டம் உருவாகும். மாணவர்கள் பல போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். அவர்களுடைய பொருளாதார சிக்கல்கள் இப்பொழுது முடிவுக்கு வரும். வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலம் வேலை கிடைக்கும். மேலும் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வெளிநாட்டிலே வசிக்கும் வாய்ப்பை பெறலாம் மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தலாம். மிதுன ராசி மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியால் வேலையில் சிறந்து விளங்க முடியும். பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் பல துறைகளில் பணத்தை முதலீடு செய்யலாம். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் தங்கள் குடும்பத்தை உடன் அழைத்து செல்லலாம். இந்த சொந்தக்காரர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் இருந்து நிறைய உதவிகளை பெறுவார்கள். வெளிநாட்டில் வேலை தேடுபவர் இது ஒரு பொன்னான நேரமாக இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை தொடர்பான வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை வெளிநாடுகளிலே தொடங்கலாம். இதன் மூலம் கணிசமான லாபத்தை ஈட்டலாம். மாணவர்கள் தங்கள் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உருவாகும். திருமணமான தம்பதிகள் ஹனிமூனுக்கு வெளிநாடு செல்வார்கள். இதுவரையில் நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான ஒரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் பெற்ற அந்த உண்மையை, அந்த நன்மையை தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற 6வது பகுதியிலே 12 ராசிக்காரர்களுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்? இன்றைய கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பிற்பகலுக்கு மேல் முக்கிய முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் முக்கியமான முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே காணப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாகவும்
ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. வாகனங்களை இயக்கும் பொழுதும் முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும், மட்டுப்படுத்தும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள். பிள்ளைகளுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். திறமைகள் வெளிப்படும் ஒரு அற்புதமான நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும். பேச்சிலே அதிக கவனம் தேவை. பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்கவும். பேச்சில் அதிக கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படும். சிலரது வீட்டிலே விருந்தினர் வருகை உண்டு. தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களது முயற்சி வீண் போகாது. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலரது வீட்டிலே விருந்தினர் வருகை உண்டு. தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களது முயற்சியானது வீண் போகாது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்க பெறும். சிலருக்கு நல்ல இடத்தில் இருந்து வேலை கிடைக்க பெறும். மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதனால் ஆதாயம் ஏற்படும் இடம் உண்டு. பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள். பங்காளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு ஒரு முடிவுக்கு வரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்க பெறும். சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்க பெறும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதனால் ஆதாயம் ஏற்பட இடம் உண்டு. பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்காளிகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு ஒரு முடிவுக்கு வரும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உடனே ஒரு விதமான சோர்வு, உற்சாக குறைவு தென்படலாம். அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டியது இருக்கும். அதிக அளவில் அலைச்சல் தென்படும். நெருங்கியவர்களை கூட நீங்கள் அதிகமாக அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும். பேச்சில் கூட அதிக நிதானம் தேவைப்படுகின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உடலிலே ஒரு விதமான சோர்வு, உற்சாக குறைவு தென்படலாம். அதனால் மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ள பாருங்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டியது இருக்கும். அதிக அளவில் அலைச்சல் தென்படும் தான். நெருங்கியவர்களை கூட அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சிலே இன்று அதிகம் நிதானம் தேவைப்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார். உத்தியோகத்தில் ஒரே சமயத்தில் 2-3 வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம். இதனால் உடல் சோர்வு, அசதி தென்படலாம். எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். உங்களது அலைச்சல் வீண் போகாது.
அதனால் கவலை வேண்டாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இப்போ ஒரே சமயத்தில் 2-3 வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம். இதனால் உடல் சோர்வு அசதி தென்படலாம். எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்கள் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது அலைச்சல் வீண் போகாது. அதனால் கவலை வேண்டாம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நீங்க நல்லதாய் நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் எதிலும் இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம். முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்கள் தரலாம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் எதிலும் இருந்து கொள்ளுங்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பிறர் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். ஓரளவு பண வரவு இருந்தாலும் கூட சுப விரய செலவு உண்டாகும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும். வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சுப விரய செலவு உண்டாகும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் இறுதியில் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடியே சிலருக்கு கிடைக்கும். வாக்கு வன்மையால் வாடிக்கையாளரை தக்க வைத்துக் கொள்வீர்கள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரலாம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் விதத்திலே இருக்கும். கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும். அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரலாம். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இருவருக்கும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும். சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு பணவரத்து திருத்தி தரும் விதத்திலே இருக்கும். கலைத்துறையினருக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடியும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் துறையினருக்கு ஓரளவு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று அலைச்சல் மிக்க நாள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளியுடைய ஆதரவு ஓரளவு இருக்கும். எனினும் சிலர் கூட்டு தொழிலில் இருந்து விலக நேரிடலாம். வேலைக்கு செல்பவர்கள் உங்களது பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். உடன் வேலை செய்பவர்கள் உங்களோடு ஒத்துழைக்கவில்லை என்ற ஏக்கம் சிலருக்கு காணப்படும். பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மித வேகம் மிக நன்று. கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் மிக்க நாள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு ஓரளவு இருக்கும். எனினும் சிலர் கூட்டு தொழிலில் இருந்து விலக நேரிடலாம். வேலைக்கு செல்பவர்கள் உங்களது பணியில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்கள் உங்களுடன் ஒத்துழைக்கவில்லையே என்ற ஏக்கம் சிலருக்கு காணப்படும். பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு கவலைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் மித வேகம் மிக நன்று. கணவன் மனைவிக்கு இடையே கூட அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைத்து தரப்பினருக்கும் கோபம் மற்றும் பதற்றத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். இதுவரையில் பொது பலனை கேட்ட இந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.